ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். சற்று முன் நம்ம பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் ஒருவான நாராயணன் திருப்பதி அவர்கள் கம்யூனிஸ்ட் தலைவர் கே பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு தரமான ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. அதாவது தமிழ்நாட்டில் வந்து சமீப காலமாக என்கவுண்டர்கள் அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து ரொம்ப வருத்தமாக ஒரு பேட்டி கொடுத்திருப்பாரு. காவல்துறையினர் குருவி சுடுவது போல துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அதற்கு தான் நாராயணன் திருப்பதி அவர்கள் தரமான ஒரு பதிலடி கொடுத்திருக்காப்ல. அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன போஸ்ட் போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் சமீப காலமாக என்கவுண்டர்கள் அதிகரித்திருப்பது நல்லதல்ல, காவல்துறையினர் துப்பாக்கியால் சுடுவது அதிகரித்துக் கொண்டே செல்கிறது அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் திரு கே பாலகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப வேதனையாக அவருடைய கருத்துக்களை முன் வச்சிருக்காரு. அதற்கு நாராயண திருப்பதி அவர்கள், காவல்துறையினர் துப்பாக்கியால் சுடாமல் தோசையா சுடுவார்கள் அப்படின்னு கேள்வி எழுப்பி, ரவுடிசம் அதிகமானால் என்கவுண்டர்கள் அதிகரிக்கத்தானே செய்யும், கம்யூனிஸ்டுகள் ஏன் ரவுடிகளுக்கு வக்காலத்து வாங்குகிறார்கள் அப்படின்னு கேள்விகளால் கிழித்தெடுத்திருக்காரு நம்ம நாராயண திருப்பதி அவர்கள். ரவுடிகளை துப்பாக்கியால சுட்டா கம்யூனிஸ்டுகள் ஏன் கதறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை நம்ம நாராயணன் திருப்பதி அவர்கள் வந்து எழுப்பியிருக்காரு. முக்கியமாக கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், திமுக கூட்டணி விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், மற்றும் இதர சின்ன சின்ன லெட்டர்பேட் கட்சிகளாக இருக்கட்டும், இதுவரை தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட என்கவுண்டர்கள், ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு. இதுவரைக்கும் ஒரு கூட்டணி கட்சியும் வாயை திறப்பது கிடையாது. முக்கியமாக இப்பொழுது முதலாக கம்யூனிஸ்ட் தான் வாயை திறந்திருக்கு. அது ஒருவேளை சுடப்பட்டவர்கள் வேண்டப்பட்டவர்களாக கூட இருக்கலாம், அது நமக்கு தெரியல. இருந்தாலும் ரவுடிகளை என்கவுண்டர் பண்ணா கம்யூனிஸ்டுகள் ஏன் பொங்குகிறது அப்படின்னு பாஜகவுடைய நாராயண திருப்பதி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. கண்டிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து இந்த எலெக்ஷன் வர டைம் அப்படின்னாலே நாங்களும் கூட்டணியில் இருக்கோம். இந்த இப்போ விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு நாடகத்தை நடத்தினது போல தற்போது கம்யூனிஸ்டுகளும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 25 கோடி கொடுத்து பல மாதங்கள் பல வருடங்கள் ஆகிவிட்டது என்பதற்காக தற்போது ஏதாச்சும் ஒரு பெரிய அமௌண்ட்டை தேர்த்தலான்னு பிளான் பண்ணிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கம்யூனிஸ்டுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.